ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமிழந்து, இரண்டாம் அதிபதி பலமிழந்து, ஏழாம் அதிபதியும் சுக்கிரனும் பலமிழந்தாலும் அவர்களுக்கு சுபர் பார்வை ஏற்படாவிட்டால், லக்ன யோகர் சம்பந்தப்பட்ட திசா வராவிட்டால் திருமண வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருக்கும். இதற்கு இடையில் சில புத்திகளின் வழியே திசா காலகட்டங்களில் திருமணம் ஆனாலும் நன்றாக திருத்தமாக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் திருமண வாழ்வில் தடைகளை நாம் நீக்க முடியும். பொதுவாகவே லக்னாதிபதி அஸ்தங்கம் வக்ரம் நீசம் அடைந்தாலும் இரண்டாம் அதிபதி அஸ்தங்கம் வக்ரம் நீசம் அடைவதும் குற்றம் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன. திசா புத்திகளை ஒட்டி பலன் பார்க்கலாம், பொருத்தமும் பார்க்கலாம்.